பிரியங்காவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே திராட்சை பழம் சாப்பிட்றத விட ஆரோக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது சருமத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிசயம் பண்ணக்கூடிய ரெமெடி அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த திராட்சையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அல்பா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை லைட்டன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சருமத்துக்கு தேவையான வைட்டமின் C, B, K இது எல்லாத்தையுமே கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கொலாஜன் ப்ரொடக்ஷனை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. சோ இந்த திராட்சையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெமெடி கிவி மற்றும் திராட்சை ஃபேஸ் பேக். சோ கிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வைட்டமின் C, E and K இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சருமத்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியரியான ஒரு விஷயம். கிவில இருக்கக்கூடிய கருப்பு விதைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒமேகா 3 ஆயில் இருக்கு. இது சருமத்தோட நெகிழ்ச்சி தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரஞ்சு பழத்தை விட இந்த கிவியில தான் அதிகமான வைட்டமின் C இருக்கு. அதனால இந்த கிவி அண்ட் திராட்சை ரெண்டத்தையும் சேர்க்கும் போது சருமத்துல ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்டே நம்ம பார்க்கலாம். சோ எப்படி இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதையோட சேர்த்து இந்த கிவி பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல சில திராட்சைகளை விதை இல்லாம எடுத்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலவையை உங்களுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில கழுவிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களா இருக்கட்டும், அந்த ஃபைன் லைன்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா அதோட தோற்றத்தை குறைச்சிட்டே வரும். சோ அதுல நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கனால நம்ம போர்ஸ்ல இருக்கக்கூடிய அழுக்குகளா இருக்கட்டும், போர்ஸ் ஓப்பனா இருக்குன்னா அது இருக்கிறதா இருக்கட்டும், ஃபேஸ் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு, மந்தமான சருமமா இருக்கு அப்படின்னா அது நல்ல பொலிவாக்குறதுக்கும் நல்ல எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது திராட்சை மற்றும் தேன் ஃபேஸ் பேக். சோ நம்ம முகமா இருக்கட்டும், உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள்ல இருக்கக்கூடிய தோலா இருக்கட்டும், இது எல்லாத்தோட மேல் பூச்சு சிகிச்சையா நம்ம இந்த தேனை வச்சு பண்ணலாம். தேனை விட ஒரு பெஸ்டான க்ளோயிங் டிப்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லணும். சோ ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதுக்கும் சரி, பிம்பிள்ஸை தடுக்கிறதுக்கும், தடிப்பான தோல் அலர்ஜியை நீக்கிறதுக்கும் இந்த தேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சோ கொஞ்சம் திராட்சை பழங்களை விதை இல்லாம எடுத்து நல்லா கூல் மாதிரி ஆக்கிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணி இந்த கலவையை உங்களுடைய ஃபேஸ்ல 20 மினிட்ஸ் நீங்க போட்டுட்டு அப்படியே கழுவி எடுத்துடுங்க. வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவை இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும், இன்னோவேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத ரிசல்ட்டை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye bye. ஸோ எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும் when we are planning a pregnancy? நம்ம மெயினாக என்ன பார்ப்போம்னா, அது HbA1c அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து அது 5.7லேருந்து 6.2 இருந்தால் தான் ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணணும். இப்போ மோர் தென் 10 இருந்தால் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணக்கூடாதுங்க. பிளான் பண்ணாலும் அந்த கன்சீவ் ஆகிற குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் அனாமலி, பிறவி குறைபாடுகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சிலர் இப்போ நியூ கப்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் இயர்ஸ் அவங்க தள்ளி போடுறாங்க. இது வந்து குட்டா பேடா? 18-19 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஃபேமிலிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க செட்டிலிங் ஃபேஸ்க்காக ஒரு 1 or 2 இயர்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஏஜ் குரூப் எப்போ வந்து கன்சீவ் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 27-28 மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ 20 to 30 இயர்ஸ்னால் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த உருவாகிற குழந்தையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 8th day ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் த்ரூ அவுட் த மந்த், பீரியட்ஸ் வரதுக்கு 25 days 26 days அந்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண ஐடியலாக இருக்கும். பழமாக இருக்க பப்பாயா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். காயாக இருக்க பப்பாயாவில் என்ன ஆகும்னா, அந்த லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பால் மாதிரி சுரக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, காயெல்லாம் பிச்சை வெள்ளை கலராக வரும். அது வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்சி ப்ளஸ் அந்த அபார்ஷன் ரிஸ்க் எல்லாம் இருக்குன்றதுனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஃபுட்டும் அவாய்ட் பண்ணவும் இல்லை.